ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 9/8/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் தான், ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடலாம். அதே இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அண்ட் புட்டின் டிஸ்கஸ் உக்ரைன் அமிட் டாரிஃப் ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ரீசெண்டாக வந்து 25%லேருந்து August 27 50% யூஎஸ்ஏ வந்து அந்த டாரிஃப் வந்து அதிகப்படுத்த போகிறாங்க அப்படின்றது. ஸோ இதை முன்னிட்டு நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோடைய பிரசிடென்ட் புட்டின் அவர்கள்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் உக்ரைன் வாரை வந்து கொஞ்சம் நிறுத்தி வைங்க, ஸோ அதனால தான் நிறையவே வந்து பிரச்சனை வருது, நம்மளுடைய டாரிஃபும் நிறைய ஆக்கிட்டே இருக்காங்க யூஎஸ்ஏ, ஸோ அதை தாண்டி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க கட் பண்ணுறதுக்காக நிறையவே வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உக்ரைன் வார்கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்க கொஞ்ச நாள் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து 40% ஆஃப் த க்ரூட் ஆயில் நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து தான் பார்க்கணும். அது ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கொடுக்குறாங்க. ஸோ இதை தாண்டி நம்ம சவுதி அரேபியா, ஈராக், யூஎஸ், கனடா, ஸோ இந்த மாதிரி சில கண்ட்ரீஸ்கிட்டேருந்து வாங்கினாலும் ரஷ்யாக்கிட்டேருந்து நம்ம நிறையவே வாங்குகிறோம். 40% கிட்ட நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து தான் வாங்குகிறோம். இதை தாண்டி ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்தே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ யூஎஸ்எஸ்ஆராக இருக்கும் போதுலேருந்தே நம்ம இந்தியாவுக்கு நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா லைக் S-400 நிறையவே வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அதை விடவும் முடியாமல் பின்னாடி வரும் இன்னொரு எடிட்டோரியல் கூட இதை பற்றியே பேசியிருக்காங்க. ஸோ நம்மளோட பிரதமர் மோடி அவர்கள் புட்டின்கிட்ட ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புட்டின் அவர்கள்கிட்ட வந்து உக்ரைன் வாரை கொஞ்சம் நிறுத்தி வைங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் வழக்கம் போல் நம்ம இந்த சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம், அவ்வளோ இது இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ தென் எடிட்டோரியல் பேஜில் இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வித் டாரிஃப் இந்தியாஸ் க்ரோத் ரேட் நீட்ஸ் அண்ட் கேர்ஃபுல் வாட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுவுமே டாரிஃப் பற்றி தான், நம்மளோட யூஎஸ்ஏ டாரிஃப் ரைஸ் பண்ணியிருக்கிறத பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ நம்ம அதாவது இப்போ இதோட ஜிஸ்ட் அப்படின்றது என்ன தான் நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு போதுமானது தான். ஸோ அதனால் நம்ம இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் த ஹியூமன் காஸ்ட் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவலி எதை பற்றி பேசியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக நிறையவே இண்டஸ்ட்ரியில் நமக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. நம்மளோட தமிழ்நாட்டில் சிவகாசியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் கிராக்கர்ஸ் அந்த ஒரு இன்சிடெண்ட், அங்கே ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது இல்லையா. ஸோ அது அந்த நிறைய ஹைதராபாத்தில் கூட ஒரு ஃபார்மக்யூட்டிக்கல் இடம் வந்து பார்த்திங்கன்னா வெடிஞ்சிச்சு. ஸோ போபால் கேஸ் ட்ராஜடி, அண்ட் தென் ஏபியில் கூட வந்து பார்த்திங்கன்னா எஸ்குலெண்டா அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது மூலிமா நம்ம ஹியூமன்ஸ்க்கு என்னென்ன காஸ்ட் லைக் எவ்வளோ நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி தான் ஒரு அனலைசேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிடெண்ட் அப்படின்றது ஒரு இண்டஸ்ட்ரி லெவலில் நடந்ததுன்னா அது எல்லாமே, அதாவது லாஸ் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும் சரி, ப்ராப்பர்ட்டி லாஸாக இருக்கட்டும் சரி, எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அங்கே ஒரு குவிஞ்சு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் லாஸ் ஆஃப் லைஃபாக இருக்கட்டும் சரி, ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் சரி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி என்விரான்மெண்டல் டேமேஜ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறையவே ஹசார்டஸான கெமிக்கல்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நிறையவே பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதெல்லாம் தாண்டி ஒரு வேளை வந்து அந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி நம்மளோட கவர்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் மாதிரி. ஸோ இது எப்படிலாம் நடக்குது, மோஸ்ட்லி நிறைய எதனால் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹியூமன் எரர் தான் 90% வந்து நம்ம ஹியூமன் எரரால் தான் நடக்குது. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் சேலரி, கமர்ஷியலுக்காக ஒரு சில பேர் அன்ஸ்கில்டு லேபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறது தான். ஸோ அன்ஸ்கில்டாக இருக்கும்போது அங்கே நிறையவே ஹியூமன் எரர் அடிக்கடி வர்றது சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஹியூமன் எரர் அண்ட் தென் இன்அடிக்குவேட் சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ், தேவையான இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட் அப்போ ஏதாச்சும் நடந்ததுன்னா தேவையான லைக் ஒரு சில பேசிக்கான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ், ஸோ அதெல்லாமே இல்லாமல் இருக்கிறது. அண்ட் தென் எக்யூப்மெண்ட் ஃபெயிலியர், அதாவது ஒரு சில டைம் மிஷினே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் லைக் எக்யூப்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆகிடும். இதனாலலாம் வந்து
இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா குளோபலைசேஷன். ஆக்சுவலி குளோபலைசேஷன் அப்படின்றதும் ஒரு சின்ன காரணமாக தான் நம்ம வந்து பார்க்குறோம் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிடென்ட்ஸ்க்கு. அதாவது இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு குளோபலைசேஷன். அதாவது முன்னாலேயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா அந்தந்த கண்ட்ரிஸ் கூடவே பண்ணிப்பாங்க. ஸோ அது ஓகே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கண்ட்ரிஸ் இங்கே வந்து பண்ணுறது, ஸோ வேறு கண்ட்ரிலேருந்து கம்பெனி இங்கே வர்றது, இங்கேருந்து வேறு நம்ம கம்பெனி வேறு கண்ட்ரிக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி குளோபலைசேஷன் ஆகும்போது இன்னுமே இது அதிகமாகுது. ஸோ அதுவுமே ஒரு ரீசன். அண்ட் தென் ரெகுலேட்டரி அண்ட் மேனேஜ்மெண்ட் நெக்லிஜென்ஸ். இந்த போபால் கேஸ் ட்ராஜடியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக மேனேஜ் பண்ணாத, ரெகுலேட் பண்ணாமல் இருந்ததுனால தான் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால நடக்குது. ஸோ இதனால் எக்கனாமிக்காக நம்ம என்னென்ன காஸ்ட்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டைரக்ட் காஸ்ட். இன்கேஸ் வந்து ஏதாச்சும் மெடிக்கலாக நமக்கு தேவைன்னா ஸோ அதெல்லாம் டைரக்ட் காஸ்ட்டில் வரும். இன்டைரக்ட் காஸ்ட்னால் அதுக்கப்புறமா மறுபடியும் அந்த கம்பெனியை ரீபில்ட் பண்ணுறது இதெல்லாம். அதாவது நமக்கு அது பார்க்குறது போது அது வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆக்சிடெண்ட் நடக்கும்போது. ஸோ அதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட்டில் போகும். சொசைட்டல் காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இப்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னா மறுபடியும் அது ரினோவேட் ஆகிட்டு வரும்போது சொசைட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா போகிறதுக்கு பயப்படுவாங்க இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு போகிறதுக்கு. ஸோ அது வந்து சொசைட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னென்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நார்மலாக ரொம்ப நல்லா ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ், அதே நல்லா ட்ரைனிங் கொடுத்து நல்ல எக்யூப்மெண்ட்லாம் நல்லா சேஃபாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகும். அதே நிறைய சேஃப்டி கல்ச்சர், அந்த சேஃப்டியாக எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுக்கிட்டு லீகலாக நம்ம எல்லாமே வந்து பண்ணோன்னா சப்போர்ட் சிஸ்டம், அதாவது நிறைய கவுன்சிலிங்லாம் கூட வச்சு பண்ணோன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரஷ்யா இஸ் நாட் ஈரான். இதுதான் நான் சொன்னேன். இந்தியா காண்ட் ஹால்ட் ஆயில் இம்போர்ட்ஸ் ஆன் டிமாண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே சொன்னேன். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஈரான்லேயுமே வந்து இதே மாதிரி ஈரான்லேயுமே வந்து இந்த மாதிரி ஈரானும் யூஎஸ்ஏவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்போசிஷனாக இருக்கும்போது காட்ஸா ஆக்ட் அப்படின்றது ஒன்று 2018 to 20 ட்ரம்ப் அவர்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது பிரசிடெண்ட்டாக ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது காட்ஸா ஆக்ட் அப்படின்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்தார். ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் சம்திங் நியூக்ளியர் டீல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரால் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஈரான் கூட நம்ம வச்சுட்டு இருந்த கொஞ்சம் ஆயில் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஈரான் கூட நிறையவே வந்து க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அந்த காட்ஸா ஆக்ட் அப்புறமா நம்ம ஈரானில் சுத்தமாக நம்ம வாங்கவே இல்லை. ஆனால் அந்த மாதிரி ரஷ்யாவை எங்களால் விட முடியாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து நம்ம ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாக லைக் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ட்ரியாக நமக்கு இருக்காங்க. நிறைய விஷயங்களில் ஹெல்ப் பண்ணுறாங்க. S-400 அந்த 2 பேரும் சேர்ந்து பிரம்மோஸ் மிசைல் அந்த ஆயில் விஷயங்களில் நல்லாவே வந்து இந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரியுமே கொடுக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா நமக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி ஹிஸ்டாரிக்கலாக நம்ம ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால எங்களால் ஈரான் கிட்ட பண்ண மாதிரி ரஷ்யா கிட்ட பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நிறையவே ரஷ்யா இன்டைரக்டாக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் மெம்பரில் ரஷ்யா வந்து ஒரு பெர்மனெண்ட் மெம்பர். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்தியா போகிறதுக்காக நிறைய ஹெல்ப்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஸ்ட்ராட்டஜிக் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க நம்ம இந்தியாவை டெவலப் பண்ணிட்டு போகிறதுக்கு. ஸோ ஈரானில் நாங்கள் பண்ண மாதிரி இதுக்கு நாங்கள் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஸ்போர்ட்ஸ்லலாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் அடைந்து வந்து முக்கியமான செய்திகளை சந்திக்க மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.